கரூர் மக்களுக்கு விஜய் ஆறுதல் சொல்லும் நிகழ்வு நடைபெற்று முடிந்த நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த தவேக பொருளாளர் வெங்கட்ராமனை பாதுகாப்பு பணியில் இருந்த தனியார் பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தியதோடு அனுமதி மறுத்துள்ளனர். அடையாளம் தெரியாததால் அரங்கிற்கு வெளியிலேயே சுமார் 10 நிமிடங்களாக காத்திருந்த வெங்கட்ராமன் பிறகு அனுமதிக்கப்பட்டதாக தெரிகிறது. விஜயின் அரசியலை பொறுத்தவரை விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கி வரும் பவுன்சர்களே பெரும் விமர்சனத்திற்கு வழிவகுத்து விடுவது பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. வேலியே பயிரை மேய்வதா என்ற ரீதியில் தொடரும் இந்த சிக்கல் குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் கடந்த ஆண்டில் கட்சி துவங்கியது முதலே தனது பாதுகாப்பிற்காக தனியார் பாதுகாவலர்களை நியமித்திருக்கிறார். மிகப்பெரிய ஸ்டார் நடிகர்கள் என்றால் அவர்களின் பாதுகாப்பு கருதி பவுன்சர்கள் இருப்பது வழக்கம்தான். அந்த வகையில் விஜயை பொறுத்தவரையில் துபாயைச் சேர்ந்த ஒரு தனியார் பாதுகாவலர்கள் நிறுவனத்தோடு செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பவுன்சர்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். இதற்கிடையே விஜயின் பாதுகாப்பு காரணங்களை அலசிய மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி கடந்த பிப்ரவரியில் உத்தரவிட்டது. நடந்த ஆய்வுகள் ஆலோசனைகளுக்கு பிறகு மார்ச் மாதம் முதலே 8 பாதுகாப்பு அதிகாரிகள் அடங்கிய ஒய் பிரிவு பாதுகாப்பு குழு விஜய்க்கு பாதுகாப்பு அளித்து வருகிறது. தமிழ்நாட்டிற்குள் விஜய் எங்கு சென்றாலும் இந்த குழுவினர் அவருக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஜயின் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளின் போதும் அவர் நியமித்த தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக கடந்த ஆண்டு அக்டோபரில் நடந்த தவேகாவின் முதல் மாநாட்டின் போது சுமார் 500க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதற்கு பிறகு சில உள்ளரங்கு நிகழ்வுகளிலும் போராட்ட நிகழ்வுகளிலும் இந்த பவுன்சர்களை பார்க்க முடிந்தது. தவேகாவின் மதுரை மாநாட்டின் போது திடலின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்ட ராம்பாக் மேடையில் நடந்து சென்று மிக அருகில் தொண்டர்களை சந்தித்தார் விஜய். அப்போது அவரை நோக்கி ஆர்ப்பரித்து ஓடி வந்த தொண்டரை உடன் இருந்த பவுன்சர் தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் பவுன்சர்களை விஜய் கண்டித்தாலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பவுன்சர்களால் பிரச்சனைகளே தொடர்கின்றன. முன்னதாக கடந்த பிப்ரவரியில் தவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிலையில் அரங்கில் பவுன்சர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. துவக்கத்தில் இருந்தே விஜயின் பவுன்சர்கள் பத்திரிகையாளர்கள் தொண்டர்களை அணுகும் விதம் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. இந்த நிலையில்தான் மாமல்லபுரத்தில் வைத்து கரூர் மக்களுக்கு விஜய் ஆறுதல் சொன்ன நிகழ்விலும் இந்த பிரச்சனை தொடர்ந்திருக்கிறது. கட்சியின் மிக மூத்த நிர்வாகியான வெங்கட்ராமனை அடையாள அட்டை இல்லை என்று கூறி பவுன்சர்கள் தடுத்துள்ளனர். பிறகு அரங்கில் இருந்த மற்ற சீனியர் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசிய பிறகு வெங்கட்ராமனை அரங்கிற்குள் அனுமதித்துள்ளனர். கட்சியின் பொருளாளரான வெங்கட்ராமனையை பவுன்சர்கள் இப்படி அணுகுகிறார்கள் என்றால் சாமானியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை எப்படி அணுகுவார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பாதுகாப்பை உறுதி செய்ய பவுன்சர்களை வைத்திருப்பது சரிதான் என்றாலும் அந்த பவுன்சர்களாலேயே தொண்டர்கள் தூக்கி வீசப்படுவது எந்த அளவுக்கு சரி என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அரசியல் களத்திற்கு வந்த நாள் முதலாகவே விஜய் தனது ரசிகர்களையும் தொண்டர்களையும் அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் முன்னதாக நிர்வாகிகள் தொடர்ந்து தொண்டர்கள் வரை பவுன்சர்கள் முறையாக கையாள வேண்டும். அதற்கான அறிவுரையை விஜய் வழங்க வேண்டியது அவசியம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.